இந்த வாரம் பூர்த்தி வாழைக்காய் வாரம் என் தோட்டத்துலேருந்து வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு நிறையா. அதனால வாழைக்காய் ட்ரை மசாலா செய்ய போகிறேன். மறுபடியுமான்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரை மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோളം சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூனோളം சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பிஞ்சு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூனோളം மிளகாப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூனோളം தனியாப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போடுறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட சோம்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சா மசாலாவையும் போட்டு மிக்ஸி ஜாருக்கு ஒரு 1/2 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றி அதையும் க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போது இந்த வறுத்து வச்ச வாழைக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தட்டின்னு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இது வந்து கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், இல்லை ட்ரை வேணும்னா இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது கட்டியாக கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால எப்படி இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.